அண்ட் முக்கியமா குரு காளி பத்தி பேசணும்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னா ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம். அந்த சண்டைக்கு அப்புறம் அவனுக்கும் சிங்க வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அந்த மாதிரிதான் இதுல ஒரு எத்தனாவது எபிசோட் சொன்னது? கிட்டத்தட்ட இல்ல ஃபர்ஸ்ட் ஃபைட் 9th எபிசோட்ல பாத்தீங்கன்னா எனக்கும் அவனுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எபிசோட் பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் பேசிருக்கவே மாட்டோம் அந்த எபிசோட் ஃபுல்லா. திருப்பி 11th எபிசோட்ல இறங்குறப்போ அது பெரிய கலவரம் ஃபைட் அது இதுன்ற மாதிரி ஒரு பெரிய பேங்கர் இருக்கும். சோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சேர்ந்து ஒரு சம விஷயம் நடந்திருக்கிறது. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஸ்டேஜ் நினைக்கிறத பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆல்சோ அதுக்கப்புறம் வர ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து எல்லாராலையும் எல்லா குருவாலையும் காளியை கனெக்ட் பண்ணிக்க முடியும், எல்லா காளியாலையும் குருவை கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ எல்லாருக்குமே வந்து எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்ல, எனக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்றத நிறைய பேர் சொல்றப்ப கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எங்களுக்கும் அந்த குரு காளின்ற கேரக்டர் பார்க்கும்போது உண்மையிலே ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து நிறைய நாங்க பார்த்துருக்கோம் எங்க சர்க்கிளையும் பார்க்கும்போது. ரியல் லைஃப்ல நாங்க எப்படி செட்ல 2 பேரும் எப்படி இருப்பீங்க? 2 பேரும் இல்ல, செட்ல இருக்கிற மொத்தம் 13 பேரும் இப்படியே தான் இருப்போம். ஒரே கேரவான்ல ஒண்ணா படுத்துக்கிட்டு லிட்டரலாம் டேரக்டர் ஒரு நாள் கதவை திறந்து கால் வைக்க இடம் இல்லாம திருப்பி சாத்திட்டு வெளியே போனார். அந்த அளவுக்கு கேரவன்ல எங்கெல்லாம் கேப் இருக்கோ ஒரே கேரவன்ல பசங்க பொண்ணுங்கலாம் இல்ல, எல்லாரும் ஒரே டோர்ல பூந்துட்டு இருந்து ஃபன் பண்றது, பாட்டு பாடுறது, விளையாடுறது, பக்கத்து செட்டை போய் விசிட் பண்றது, இந்த மாதிரி தான் ஃபுல் ஃபன்னா இருக்கும். அதாவது அது ஸ்கிரீன்ல வந்து குரு காளியா பாத்தீங்க. ஆனா எங்க நடு சென்டர் செட்டே மொத்தமாவே அப்படிதான், மொத்தமாவே குரு காளி மாதிரி குரு காளியா தான் இருப்பாங்க. அப்படிதான் எல்லாமே அப்படிதான். எல்லா பக்கமும் அப்படிதான் இருக்கும். சிறப்பு பயங்கரம்.